வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன், அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து இருந்த தமிழக அரசின் பொங்கல் பரிசு எப்பொழுது வழங்கப்படும் என்று காத்திருந்தவர்களுக்கு தமிழக அரசானது ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025ஆம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கிட தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க. தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்நாள் அறுவடை திருநாளாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கிட அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன் பெறுவார்கள். இதனால் அரசுக்கு ரூபாய் 249.76 கோடி ரூபாய் செலவு ஆகும். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேஷ்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று கூடுதல் தலைமைச் செயலாளர் உணவு கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பொங்கல் பண்டிகையில் அரிசி, சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு எப்போது வழங்கப்படும் என்று தமிழக அரசு சொல்ல செய்திக்குறிப்புக்காக காத்திருந்தார்கள். அவர்களுக்கு வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு. இதற்குண்டான டோக்கன்கள் கூடிய விரைவில் விநியோகிக்கப்படும். அந்த டோக்கன் விநியோகிக்கப்பட்ட நாளில் உங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடையில் சென்று பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் பொங்கல் பரிசு தொகை பற்றி. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க. வீடியோவை அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.